தன் பக்தனுக்காக சமையல் செய்த மீனாட்சி அம்மன். ஒரு நாள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் மடப்பள்ளியில் வேலை செய்து வந்தார் ஸ்ரீனிவாசர். மீனாட்சி அம்மன் மீது தீராத பக்தி கொண்டவர் அவர். ஒரு நாள் தொடர்ந்து வேலை செய்து ரொம்ப களைப்பாகி மடப்பள்ளிக்குள்ளேயே தாழ்பால் போட்டுக்கிட்டு, அம்மா மீனாட்சி, ரொம்ப களைப்பா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு என்னை எழுப்பி விடுங்க, அப்போ நான் உங்களுக்கு பிரசாதம் பண்றேன் அப்படின்னு அம்மா கிட்டே கட்டளை போட்டுட்டு தூங்க போனார். கொஞ்ச நேரம் கழிச்சு மடப்பள்ளி கதவுகள் திறக்கும் சத்தம் கேட்டது. பயந்து விழிச்ச ஸ்ரீனிவாசர், அம்மா இப்படி பண்ணிட்டியேம்மா, அம்மா என்ன இப்படி விட்டுட்டியேம்மா, எழுப்பாம போயிட்டியேம்மா, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மடப்பள்ளி கதவுகளை திறக்கிறார். அங்கு ராஜாவோட சேவகர்கள் நின்றுட்டு, அம்பாளுக்கு தீபாதனை காட்டணும், பிரசாத தயாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ரீனிவாசர் திருன்னு முழிச்சு நிற்கிறாரு. நாங்களே உள்ளே போய் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு சேவகர்கள் மடப்பள்ளிக்குள்ள போறாங்க. அப்போ ஒரு பக்கம் பாத்திரங்கள் பாதி பொங்கல், இன்னொரு பக்கம் தயிர் சாதம், புளி சாதம், வகை வகையான பிரசாதங்கள் எல்லாம் தயாராகி இருந்துச்சு. ஸ்ரீனிவாசருக்கு ஒண்ணுமே புரியல. பிரசாதத்தை அம்பாளுக்கு எடுத்துட்டு போய் குருக்கள் நெய்வேத்தியம் செய்து தீபாவனை செய்யும் போது திடீர்னு மீனாட்சி அம்மனோட மாணிக்க மூக்குத்தி காணாம போயிருக்கு. இதை பார்த்த குருக்கள், அம்மா மீனாட்சி என்ன சோதனை இதுன்னு அலறாங்க. ஸ்ரீனிவாசர் பயத்துல நின்றுட்டு இருக்காரு. அப்போ ஒரு வித்தியாசமான தெய்வீக ஒளி. அந்த ஒளியிலிருந்து ஒரு குரல், யாரும் பயப்படாதீங்க, என் பிள்ளை ஸ்ரீனிவாசன், அம்மா களைப்பா இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்க போறேன், எழுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு தூங்க போனான். நான் எழுப்ப போனப்ப அவன் குழந்தை மாதிரி ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தான். நல்லா தூங்குற குழந்தை எந்த தாயாவது எழுப்புவாளா? அதனால நானே மடப்பள்ளிக்குள்ள இறங்கி பிரசாதம் பண்ணினேன். வெளிச்சத்துக்காக என் மாணிக்க மூக்குத்தியே அங்கே கழட்டி வைத்தேன். மடப்பள்ளிக்குள்ளே போய் பாருங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒளி மறையுது. இதை கேட்டதும் சீனிவாசர் மீனாட்சி அம்மன் காலில் விழுந்து, அம்மா எனக்கா நீங்களே பிரசாதம் பண்ணீங்களா அப்படின்னு கதறி அழுறாரு. உண்மையான பக்தனுக்கு தெய்வமே தாயாக மாறும். மீனாட்சி அம்மன் துணை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு மீனாட்சி அம்மனை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க.